பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு இலக்கு நோக்கிய பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். மின்சார வாரியத்துக்கு ஏற்படுகின்ற இழப்பு வேணா மாநில அரசு நாங்கள் தந்துக்கிறோம், நாங்கள் மக்கள் மேலே அதை திணிக்க மாட்டோம், அரசாங்கம் அதை தாங்கன்னு சொல்லி மக்களுக்கு எந்தவித மின்கட்டண உயர்வும் இல்லாமல் 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக தந்தோம். மக்களை போய் சந்திக்க போறோம்னு இவ்வளவு நாள் கழிச்சு மக்களை போய் சந்திக்கிறேன். ஆனா மக்கள் இவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாம இருந்தது. நல்லா இருக்கீங்களா? நீங்க எத்தனை வீடு போயிருப்பீங்க மொத்தத்துல? எடப்பாடியார் மட்டும்தான் தலைவர். அதிமுக எடப்பாடியார் சொல்லி 21% மக்கள் வாக்களிச்சாங்க. உங்க கூட இருந்து பிரிஞ்சு போனவங்களே சொல்ற குற்றச்சாட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுல இருந்து 10ல இருந்து 11 தோல்விகளை சந்தித்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அது என்ன எண்ணிக்கை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பட் என்ன நீங்க வாக்கு சதவீதம் உயர்றதாண்டி இதுக்கு நான் சொல்லிடுறேன், முட்டாள்தனமானவர்கள், அரசியல் நாகரிகம் என்பது உங்க கூட இருந்தவங்க தான். எல்லாரும் வந்து எல்லாரும் கூட இருந்தவங்க தான். அதுல நான் 10 தோல்வி என்றால் அந்த 10 தோல்வியின் போது கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யார்? யார்? ஓபிஎஸ். முடிவெடுத்தது யாரு? அவர்தான் முடிவு. கட்சி அவர் தானே சொன்னாரு. தேனி நாடாளுமன்றத்தில் பன்னீர்செல்வத்தினுடைய பையன் ரவீந்திரநாத் ஜெயிக்கிறாரு. ஆனா பெரிய குளத்து சட்டமன்றத்திலையும் அந்த 2 சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக தோக்குது. அப்போ யாருக்கு துரோகி? அப்போ 2011 2021 வரைக்கும் திமுக 10 வருஷத்துல எத்தனை தோல்வி? 100 தோல்வி சந்திச்சுன்னு சொல்லலாமா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வெளியே வந்தார். ஸ்டாலின் சொக்கா கிழிச்சிட்டு கவர்னர் கிட்ட போய் ஐயோ என்ன அடிச்சுட்டாங்கன்னு நின்றார். அதுதான் எடப்பாடி பழனிசாமி சாதனை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கேன். பல விஷயங்கள் தொடர்ந்து தமிழக அரசியல் களத்துல போய்கொண்டிருக்கிறது பரபரப்பாக. அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பில் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். 2026 தேர்தலை ஒட்டி ஒரு பக்கம் அதிமுக வந்து திமுக தரப்புல இருந்து அதிமுகவை கணக்கிலே அவங்க எடுத்துக்கல. நாங்க தான், எங்க கூட்டணி பலமாக இருக்கிறது, 200 தொகுதிகளை வெல்லுவோம் அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் இவர் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது எதன் காரணம்? ஒரு அச்சத்தின் காரணமா தான் அந்த சுற்றுப்பயணமா எப்படி பார்க்கலாம்? இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் தன்னுடைய கொள்கை பிரகடனமாக இன்றைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு இலக்கு நோக்கிய பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இது மக்களை காக்கணும்னா வந்து இது ஜனநாயக நாட்டில் வந்து போர் புரிய முடியாது. அப்போ மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அதன் வழியாக 2026 தேர்தலில் இந்த ஆட்சியை விரட்டி அடிக்கணும், இந்த ஆட்சியை வீழ்த்தணுன்றது தான் அதனுடைய இலக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த 4 ஆண்டுகளாக மிகப்பெரிய சரிவை, ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது, அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது ஏற்படுத்தப்பட்ட மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு சிதைக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2006 2011 வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சியை யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஒரு மைனாரிட்டி அரசு நடத்தின திமுக அன்னைக்கு மின்சாரத்தை கூட ஒழுங்காக தர முடியாமல் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் மின்வெட்டு போட்டு தமிழ்நாட்டில் இருக்க தொழிற்சாலைகளுக்கு ஒழுங்காக மின்சாரம் தராமல் தொழிற்சாலைகள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறின ஒரு அவல நிலை இருந்தது. அதுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே அந்த மின் தட்டுப்பாடுன்ற வார்த்தை 1 வருஷத்திலேயே அவங்க தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மின் உற்பத்தி அதிகப்படுத்தி மின்மிகை மாநிலமா மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்களுக்கு கடன் தருகின்ற நிலைக்கு தமிழ்நாட்டை உயர்த்தினாங்க. அப்படிப்பட்ட மாநிலம் இன்னைக்கு மின் தட்டுப்பாடுன்றது அவங்க நேரடியாக அறிவிக்கலனாலும் தொடர்ச்சியாக மின்வெட்டுக்கள் தமிழ்நாடு முழுக்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க அதுக்கும் சரியான பதில் சொல்லலாம். அந்த இம்பாக்ட் வந்து மக்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. அதுதான் அது மக்கள்கிட்ட இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த 10 ஆண்டுகளில் நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்தவே இல்லை. இவங்க சொல்றாங்க மத்திய அரசுக்கு நாங்கள் வந்து பயந்து போகிறோம், பதுங்கி போகிறோம்னு. ஆனால் மத்திய அரசு
இன்றைக்கு இருக்கிற இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்கள் அன்னைக்கு இருந்தது. ஓகே. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்த நேரத்தில் தான் அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்கப்பட்டது. மின்சார வாரியம் பிரிக்கப்பட்டு அது அவங்களுடைய கட்டுப்பாட்டில் அதனுடைய நிர்வாகத்தை கொடுத்தாங்க. அந்த விநியோகம் சீராக இருக்குன்றது மட்டும் இல்லாமல் மின்சாரத்தை மின்சார வாரியங்கள் இழப்பு இல்லாமல் இருக்கணும். அவங்களுடைய எவ்வளோ அந்த மின்சாரத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அதுக்குரிய பணத்தை மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி தான் அந்த ஒழுங்குமுறை ஆணையம் உருவாக்கணும். ஒன்று அதனுடைய விதிகளாக உருவாக்கப்பட்டது. அதை எல்லா மாநிலம் ஏற்றுக்க சொல்ல தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலையும் அதற்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலையும் அதை நம்ம ஏற்றுக்கல. மின்சார வாரியத்துக்கு ஏற்படுகின்ற இழப்பு வேணா மாநில அரசு நாங்கள் தந்துக்கிறோம், நாங்கள் மக்கள் மேலே அதை திணிக்க மாட்டோம், அரசாங்கம் அதை தாங்கன்னு சொல்லி மக்களுக்கு எந்தவித மின்கட்டண உயர்வும் இல்லாமல் 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக தந்தோம். பதவியோட கடைசி காலம் வரைக்குமே மின்கட்டண உயர்வுங்கிறது மின்கட்டண உயர்வு ஒரு பைசாவும் இல்லை. ஆனால் மின்சாரத்தை இலவசமாக 100 யூனிட் தந்தோம். நீங்கள் சாதாரணமாக இதை பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தந்ததுன்றது ஒரு சாதாரண நிகழ்ச்சி இல்லை. கிராம பகுதிகளில் இருக்கிற ஒரு சாதாரண எளிய மக்கள் வீடுகளுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த 100 யூனிட் மின்சாரமே போதும். அதை கடந்து அவங்க வந்து கன்சம்ஷன் இருக்காது. அப்போது அவங்களுக்கு இலவச மின்சாரம் இன்னைக்கு கிராமப்புறத்தில் எளிய பகுதி மக்களுக்கு அதிமுக ஆட்சியில் கிடைச்சிது. இவங்க தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு, அது தொடர்ந்து நடைமுறையில் இருந்துட்டு வருது. அந்த அடிப்படையில் இருந்தது. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் கணக்கெடுப்போன்னு சொன்னாங்க. அந்த 100 யூனிட் மின்சாரம் இப்போ 2 மாதத்துக்கு ஒரு தடவை 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக இருக்கிறது. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்க சொல்ல 100 யூனிட் மாதத்துக்கு கிடைக்கும். ஓகே அப்படின்னு சொல்லி தான் இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் மின் கட்டணத்தை எத்தனை முறை உயர்த்துறாங்க, அது மட்டும் இல்லை, ஒரு ஆண்டுக்கு 6% உயர்வு இன்றைக்கே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி தேர்தல்னால அதை அச்சப்பட்டு போய் அதை வந்து மறைமுகமாக அந்த மின்கட்டண உயர்வை அமுல்படுத்திட்டு இருக்காங்க. அதை வந்து அரசாங்கம் கட்டுன்னு ஏதோ சால்ஜாப் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவும் அது தொழில்துறைக்கோ இல்லை மற்ற வணிக நிறுவனங்களுக்கோ அந்த கட்டண உயர்வு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 6% எல்லா காலங்களிலும் உயர்த்துவோம்னு சொல்லி இவங்க ஒப்பந்தம் போட்டு அதை நடைமுறைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மின்கட்டண உயர்வு அபரிமிதமாக உயர்ந்து போச்சு. ஆனால் இவ்வளவும் வந்து மின்சார வாரியம் இன்னும் கடனில் தான் மிதந்துக்கிட்டு இருக்கு. மின்சார வாரியம் கடலில் மிதக்கிறது மட்டுமல்ல, மின்சாரத்தை வந்து மக்களுக்கு வழங்குறதுலையோ அல்லது தொழிற்சாலைகளுக்கு வழங்குறதுலையோ அல்லது விவசாயிகளுக்கு வழங்குறதுலையோ எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள், மின் கட்டண உயர்வு, இந்த மாதிரி நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துல கேட்டாரா? அதுக்கு திமுக தரப்புல இருந்து வந்த பதில்கள் மக்களுக்கு என்ன நன்மை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இல்லை. ஒரு கையாளாகாத அரசு ஒரு பொறுப்பற்ற பதிலை தான் சொல்லும். அதை கூட வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து தொலைக்காட்சிகளையும் பத்திரிகைகளையும் செய்து வந்துடக்கூடாதுன்றது அந்த விசுவலை கூட கட் பண்ணி தான் நேரலையை துண்டிச்சாங்க. அது பகிரங்கமாக ஒரு கேள்வி கேட்குற வரைக்கும் அதை அனுமதிக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடியார் எழுந்து பதில் சொல்ல அதை நேரடியாக ஒரு வெக்கம் இல்லாமல் ஒரு பொது அரங்கில் பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்கன்ற கூட ஒரு பார்வை இல்லாமல் கட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட வந்து நீர் பூத்த நெருப்பாக கணன்றுகிட்டு இருக்கு. இதை வந்து வாக்கா மாற்றணும்னா இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார், அவருடைய முகத்தை பார்த்தாவே அவர் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து விவசாயியாகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக சிறந்த தலைவர்களில் ஒருவராக, இன்றைக்கு வாடுகின்ற தலைவர்களில் ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாகியிருக்காரு. இன்றைக்கு கூட 4.5 ஆண்டுகள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியையும் இன்னைக்கு இந்த 4.5 ஆண்டுகள் ஸ்டாலினுடைய ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்குற மக்கள், அது ரெண்டையுமே பார்த்த மக்கள் இன்னைக்கு வந்து அவரை கடந்த தேர்தலில் வந்து இவங்க சொன்ன பொய்யான வாக்குறுதிகளை 525 வாக்குறுதிகளை நம்பி நம்ம வாக்களித்தோம். எதையுமே செய்கிறதற்கு இவங்களுக்கு திராணி இல்லை, இவங்களால் எதையும் செய்ய முடியாது, செய்ய தெரியாது,
இவங்க சும்மா ஏமாத்திட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளை ஏமாத்தினவங்கள நம்ம ஏமாத்தணுன்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கு அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், நம்மக்கிட்ட செல்வம் கொடுத்து அபரிமிதமாக இருக்குது, இதை வச்சு மக்கள்கிட்ட காசு கொடுத்து வாக்குகளை பெற்று விடலான்னு சொல்லி அவங்க இன்னைக்கு ஏதோ கோஷம் போட்டுக்கிட்டு மக்களை போய் சந்திக்க போகிறோன்னு இவ்வளோ நாள் கழித்து மக்களை போய் சந்திக்கிறேன். ஆனால் மக்கள் இவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ தான் தேடுறாங்கன்றதுக்கு பிறகு போய் பார்க்க போயிருக்காங்க. மக்கள் மத்தியில திமுக மீதான அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்க. மக்கள் மீது அதிருப்தி, மக்களுக்கு அதிருப்தி இருக்கான்னு கேட்கிறேன். அதுதாங்க, மக்களுக்கு அதிருப்தி இருக்கா இல்லையான்றது இல்லை, மக்கள் இவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதிருப்தி இல்லாம தேடுவாங்களா? அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்த பிறகு கூட நாங்க போக சொல்ல எந்த இடத்துலயும் எந்தவித எதிர்ப்பு உணர்ச்சியும் வரல. எங்களை ஒரு அணுக்கமா தான் எல்லாருமே அணுகுனாங்க. இந்த ஆட்சியில யாரும் பாதிக்கப்பட்டோன்ற குற்றச்சாட்டோ அல்லது இந்த ஆட்சியினுடைய தவறுகள் இதுன்னு சொல்லி யாருமே சொல்லலை. அது அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளும் அவங்களுடைய ஆதரவு சமூக ஊடகவியலாளர்கள் என்று சொல்கின்ற போர்வையில் இருந்த திமுகவினுடைய கைகூலிகளும் தான் அதை சொன்னாங்களே தவிர பொதுமக்கள் எந்த எதிர்ப்பு தெரியலோ. அதனால தான் 3% வாக்கு இடைவெளியில தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்து அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராகிறது மாற்றப்பட்டது. அது சட்டமன்ற தேர்தல். ஆனா நாடாளுமன்ற தேர்தல் அந்த எதிர்ப்பு வந்திருக்கணும் இல்லையா? நீங்க குறிப்பிட்ட இடங்கள் 40 இடங்களை அவங்களே பெறுறது அப்படிங்கிறது இல்ல. இது நல்ல கேள்வி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த கட்சியினுடைய தேர்தல்கள் அத்தனையும் பார்த்துட்டு வரேன். 76 தேர்தல், இன்னும் சொல்ல போனால் 73 திண்டுக்கல் தேர்தல், அதிலிருந்து எல்லா தேர்தலையும் பார்த்துட்டு வரேன். எப்பவுமே தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை என்னன்னா, மாநில தேர்தலுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க, தேசிய தேர்தலுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. மாநில தேர்தல் முடிவும் தேசிய தேர்தல் முடிவும் எப்பவுமே ஒன்றா இருந்ததில்லை. அதுக்கு உதாரணம்னா புரட்சித் தலைவர் போட்டியிட்ட தேர்தல் அத்தனையும் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சவர். புரட்சித் தலைவர் தோல்வியே அவர் என்னைக்கு முதலமைச்சர் ஆனாரோ அதிலிருந்து என்னைக்கு இறக்குற நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சராகவே இருந்தார். அவர் எந்த தேர்தலையும் வீழ்த்த முடியல. ஆனால் அவரே 1980 நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடத்துல தான் வெற்றி பெற முடிஞ்சது. கோபிச்செட்டிப்பாளையம், சிவகாசி 2 தொகுதியில் மட்டும்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் 1980. அப்போது இது வெற்றி பெற்ற உடனே இந்திரா காந்தி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சது. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கருப்பையா மூப்பனார். கருப்பையா மூப்பனாரும் கருணாநிதியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இவங்க நாடாளுமன்ற தேர்தலில் தோத்துட்டாங்க, 2 இடத்துல தான். அப்போ கருணாநிதி தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் கூட ஓட்டினார், தமிழன் தந்த தீர்ப்பு பார்த்தாயா, இரட்டை விலை காட்டினார், 2 கேவலப்படுத்தி போஸ்டர்லாம் அடித்தாங்க. அடிச்சுட்டு அதோட நிற்கலை. நமக்கு அதிமுக பலமிழந்து போச்சு, எம்ஜிஆருடைய செல்வாக்கு சரிஞ்சு போச்சு, அடுத்து நம்ம தான்ற எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டு இந்திரா காந்தி கிட்ட சொல்லி வேற மாநிலங்கள்லாம் கலைக்க சொல்லி தமிழ்நாட்டு ஆட்சியை கலைச்சாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சி வாங்காத கப்பலுக்கு லஞ்சம் வாங்கினார். இன்னும் ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் போய் பல்கேரியா பால்டிகா கப்பல் ஓடுன்னு சொல்லிட்டு அங்கங்கே பிரச்சாரம் பண்ணி அவர் மேலே விசாரணை அது இதுன்னு அவரை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வச்சுட்டாங்க. ஏறத்தாழ 38 இடங்கள் அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க அந்த நம்பிக்கையோடு அது தேர்தலில் சந்தித்தாங்க. 6 மாதத்தில் ஆட்சியை கலைச்சி அதுக்கப்புறம் பல்வேறு அடக்குமுறைகளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மேலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அன்னைக்கு டாக்டர் அண்டேவிலிருந்து குழந்தைவேலிலிருந்து எல்லாம் அடிபட்டு ரத்த காயத்தோடு வந்த காட்சியெல்லாம் வரலாறு. இப்படி எல்லாருமே பாதிக்கப்பட்டு எவ்வளோ தூரம் அடக்குமுறையை பண்ண முடியுமோ பண்ணி அது அடுத்த நிலையில் இருந்த நாஞ்சில் மனோகரன் சுப்புலட்சுமியிலிருந்து திமுகவில் சேர்த்து இந்த கட்சியை பலகீனப்படுத்ததாக நினச்சிட்டு தேர்தலை சந்தித்தாங்க. தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சார். அதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியாவை யார் ஆள முடியும், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் யாரால தர முடியும். அப்போ இந்திரா காந்தி வலிமையாக இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சி தான் ஆள முடியுன்றதுனால காங்கிரஸுக்கு வாக்களித்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் யார் நல்லாட்சி நடத்துவாங்க, யார் மக்களாட்சி நடத்துவாங்க, யார் மக்களுக்காக இருக்காங்க, யார் மகன்களுக்காக இருக்கிறாங்கன்னு பார்க்க சொல்ல அது அதிமுக தான் இருக்குன்றதுனால தமிழ்நாட்டுக்கு இது அந்த மாநில சார்ந்து அவங்க முடிவெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு நலனுக்காக உழைக்கின்ற கட்சி அதிமுகன்றதுனால புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார். அதுதான் இன்னைக்கு நிலைமை. நீங்கள் நாடாளுமன்ற போன சட்டமன்ற தேர்தல்
அதுக்கு முன்னே 2016, 2011, 11 புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சர், 16 அம்மா மரணத்துக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர். அதுக்கு பிறகு 21 தேர்தலில் 3% வாக்கு இடைவெளியில் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார். ஆனால் நீங்கள் அப்போ கூட அதிமுக கூட்டணி 75 இடத்துல வெற்றி பெற்றது. 66 அதிமுக தனிப்பட்ட முறையில் 66 இடங்கள் பெற்று ஒரு பலமான எதிர்கட்சியாக அசைக்க முடியாத நிலையில தான் வருது. ஆனால் திமுக 2006 ஆட்சி அமைக்க சொல்லியே 91 தான். காங்கிரஸ் தயவுல தான் குதிரை ஓட்டினாங்க. அதுக்கு பிறகு 2011 எதிர்கட்சியாக கூட வர முடியல. அதனால மிகப்பெரிய சூழலுங்கிறது நிரந்தரமானது இல்லை அப்படின்னு இல்ல மிகப்பெரிய மாநில அரசியல் சார்ந்து அதிமுகவை வீழ்த்துவதற்கு மாநில பிரச்சனைகளை வச்சுட்டு முடியாது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வர சொல்ல நான் இதையே நீண்ட பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி. அப்போ நாங்கள் வாங்கின வாக்கு, அதிமுக வாங்கின வாக்கு வந்து 19%. ஆனால் 2024 அதிமுக தனியாக பாரதிய ஜனதா கட்சி தனியாக போட்டிட்டு நாங்கள் வாங்கினது 21%. அப்போ கூடுதலாக இருக்கு. இதுக்கு இடையில கட்சி மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்தது, பிளவுகளை சந்தித்தது, துரோகங்களை சந்தித்தது. இந்த கட்சி ஒரு பின்னடைவை சந்தித்ததுன்னு கூட சொல்லலாம். இந்த கட்சி நிலைக்குமா நீடிக்குமான்ற கேள்வியெல்லாம் வந்து நாங்கள் பல வகையான பாதிப்புகள் நம்ம பார்க்க முடிஞ்சது. உருவாகினதுக்கு பிறகு எடப்பாடியார் இல்லை 5 பேர் தலைவர்னு சொல்லி 5 கட்சி இருக்குன்னு சொல்லிலாம் ஊடகங்கள் ஆளுங்கட்சி பிரச்சாரத்தை முன்வைச்ச நேரத்தில் எடப்பாடியார் மட்டும்தான் தலைவர், அதிமுகன்னா எடப்பாடியார்னு சொல்லி 21% மக்கள் வாக்களிச்சாங்க. ரெண்டாவது, அந்த தேர்தலில் வந்து எடப்பாடியார் ஒரு பேசுபொருளோ இல்லை இலக்கோ இல்லை. அந்த தேர்தல் எதுக்கு நடந்ததுன்னா, நான் இந்தியாவை யார் ஆளணும், நாடாளுமன்றத்துக்கு நீங்க சொல்றதுனால புரிஞ்சுக்க முடியும். இல்ல ஒண்ணு சொல்றேன். அதுல என்னன்னா, நரேந்திர மோடி 3வது முறை ஆட்சிக்கு வரணுமா அல்லது அவர் வரக்கூடாதா, இதுதான் தேர்தலில் போய் சுபர். அதை வரணும்னு சொல்லி அவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி களத்தில் இறங்கிச்சு. பிரதமரே தமிழ்நாட்டில் 8 முறை வந்து ரோட் ஷோ எல்லாம் பண்ணாரு. அதை வந்து வரக்கூடாதுன்னு திமுக நடந்துச்சு. திமுக வந்து INDIA கூட்டணி அமைச்சு அவங்க சொன்னாங்க. இவங்க வந்து நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு எல்லா வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க 2 பேருக்கு தான் களம். நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னது என்னன்னா, அதிமுக தமிழ்நாட்டின் உரிமையை மீட்போம், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களை எதிர்ப்போம், யார் நல்லது செஞ்சாலும் ஆதரிப்போம், எங்களுக்கு தமிழ்நாடு தான் இலக்கு, நாங்கள் போய் டெல்லியில் ஆட்சி நடத்துன்ற எண்ணமோ டெல்லியில் யார் ஆளணுன்றதை கூட நாங்கள் முடிவெடுக்க முடியல நிலையில் 40 பேரை வச்சுட்டு டெல்லியில் யார் ஆளணும்னு முடிவெடுக்க முடியாது. நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை பலப்படுத்தி தமிழ்நாட்டை பாதுகாப்போம், எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு இவங்க தான் சரியானவங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். 21% ஓட்டு கிடைச்சிது. அதாவது அந்த பேசுபொருளாகவே இல்லாத ஒரு பிரச்சனையை முன் வச்சு 21% வாக்கு வாங்கி அதிமுக ஒரு பலமான கட்சி, வலிமையான கட்சி, எதுக்காக தேர்தல் நடத்துதோ அதை பற்றி கூட சிந்திக்காமல் எடப்பாடியாருக்காக ஓட்டு போடுவாங்கன்னு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். அதனால் எங்களுக்கு 21% வாக்கு என்பது எங்களுடைய எந்த இந்தியாவில் என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்றதை தாண்டி தமிழ்நாட்டை காக்கின்ற தலைவர் அண்ணன் எடப்பாடியார்னு சொல்லி கிடைச்ச வாக்கு 21%. பல விஷயங்கள் நீங்கள் இதில் சொன்னீங்க. அதில் மீண்டும் அதுக்குள்ளேயே போகிறதுக்கு மன்னிக்கணும், இருந்தாலும் நான் கேட்குறேன். நீங்கள் மாநில தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மனநிலை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மனநிலை தான் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அதிமுகவை பொறுத்தவரை நீங்களே சொல்கிறீங்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாகி இருக்கிறார், இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறப்ப, அம்மா அவர்கள் மோடியா லேடியான்னு சொல்லி தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. 39 இடங்களை வெற்றி பெற்றதையும் நம்மளால பார்க்க முடிந்தது. உங்க கூட இருந்து பிரிஞ்சு போனவங்களே சொல்ற குற்றச்சாட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுல இருந்து 10ல இருந்து 11 தோல்விகளை சந்தித்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அது என்ன எண்ணிக்கை அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். பட் என்ன நீங்க வாக்கு சதவீதம் உயர்றதை இதுக்கு நான் சொல்லிடுறேன், வெற்றிங்கிறது முக்கியம் இல்லையா? அந்த தோல்வின்னு சொல்றவங்க எல்லாம் அயோக்கியத்தனமானவர்கள்.
முட்டாள்தனமானவர்கள். அரசியல் நாகரிகம் என்பது உங்க இல்லாத கூட இருந்தவங்க தான். உங்க கூட அதுதான் இருந்தவங்க. ஓகே. எல்லாரும் வந்து எல்லாரும் கூட இருந்தவங்க தான். அதுல நான் அவங்க என்ன செயல்ன்றதை பொறுத்து நம்ம விமர்சிக்கிறோம். 10 தோல்வி என்றால் அந்த 10 தோல்வியின் போது கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யார்? யார்? ஓபிஎஸ். முடிவெடுத்தது யாரு? அவர்தான் முடிவு. கட்சி நான் அவர் தானே சொன்னாரு, கட்சி எனக்கு தெரியாம பொதுக்குழுவை கூட்டக்கூடாது, பொதுக்குழு கூட்டுறதே தப்புன்னு கல்யாண மண்டப மேனேஜருக்கு கடிதம் கொடுத்தாருல. நான் ஏன் கட்சி அவங்க எப்படி கூட்டுறாங்கன்னு கேட்டார்ல. அப்போ தோல்விக்கு அது வந்து எடப்பாடி பழனிசாமி காரணம், உரிமைக்கு இவர் காரணமா? ஓகே. கட்சியினுடைய யார் அடுத்துதான் இணைய ஒருங்கிணைப்பாளர். முதல் இடத்துல நீ தானே இருந்த, நீ தான் உன் தலைமையில தானே கட்சி இழங்கிறதா சொல்லிட்டு இருக்க. என்ன கட்சி விட்டு எடுத்துட்டாங்க, எனக்கு வந்து என்னுடைய கையெழுத்து இல்லாம இது செல்லாதுன்னு சொல்லி தானே வழக்கு போட்டிருக்க. அப்போ தோல்விக்கு யார் பொறுப்பு வைக்கணும்? ஓபிஎஸ் தான் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. யார் பொறுப்பு இருக்கணும்? நீங்க சொல்லுங்க, நான் சொல்லல. யார் பொறுப்பு இருக்கணும்? ரெண்டாவது, தினகரன் வந்து கட்சி விட்டு போறது யார் காரணம்? ஓபிஎஸ் தான் காரணம். அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக நம்பிக்கை வாக்கு பெறுகின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்ற 11 பேரை சேர்த்துக்கிட்டு நீங்க வந்து ஆட்சி நடத்துறீங்க, எங்களுக்கு மந்திரி பதவி தரல, எங்களுக்கு முறையா தரலன்னு சொல்லி தானே தினகரனுடைய குற்றச்சாட்டு. துரோகம் பண்ணவங்களுக்கு நீங்க வாய்ப்பு தரீங்க, எங்களை வந்து புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் கவர்னர்கிட்ட போய் 18 எம்எல்ஏக்கள் வந்து எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தரமாட்டோம்னு சொல்லி கடிதம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 18 எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எடுத்த முடிவின்படியே நீக்கப்பட்டாங்க. நான் இதுவரைக்கும் நான் பொதுவாக சொல்றேன், அந்த 18 இடத்துக்கு இடைத்தேர்தல் வந்தது. ஓகே. அந்த இடைத்தேர்தலில் தேனி மாவட்டத்தில் 2 தொகுதியில் இடைத்தேர்தல், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 தொகுதியில் இடைத்தேர்தல், அதில் பெரியகுளம் உட்பட 2 தொகுதி இடைத்தேர்தலில், அது நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து வருது. தேனி நாடாளுமன்றத்தில் பன்னீர்செல்வத்தினுடைய பையன் ரவீந்திரநாத் ஜெயிக்கிறாரு. ஆனால் பெரியகுளத்து சட்டமன்றத்திலையும் அந்த 2 சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக தோக்குது. ஓகே. அப்போ யாருக்கு துரோகி? 2 தோத்தது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு வந்து 9 இடத்துல வந்து அதிமுக வெற்றி பெறலைன்னா, அண்ணன் எடப்பாடியார் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறலைன்னா, மற்ற இடங்கள்லாம் நாடாளுமன்றத்தில் தோத்துருக்கோம். ஆனால் சட்டமன்றத்துக்கு அந்த 9 இடத்துல வெற்றி பெறலைன்னா பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராக இருந்திருப்பாரா? நீ உன் ஊர்ல உன் மாவட்டத்தில் நீ 2 தொகுதியை வந்து மீட்டெடுக்க முடியல, உன்னால கட்சி விட்டு அவங்க போனாங்க, எதிர்ப்பானாங்க. அந்த இடத்த நீ மீட்டெடுக்கணும், உனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? கேட்பமா கேட்க மாட்டோமா? ஓகே. அதனால தோல்வியை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு? ஒரு கொஞ்சம் கூட அருகது இல்லாதவர். இன்னைக்கு வந்து அவங்க தோல்வியை பத்தி, இந்த தோல்விக்கும் எடப்பாடி பழனிசாமியை வந்து முன்னிறுத்தி பேசுறதுங்கிறது தவறான கருத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறேன். இல்லைங்க, தோல்வியை பத்தி பேசுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. ரெண்டாவது, எடப்பாடி அவர்கள் பொறுப்பா இல்லையா இந்த தோல்விகளுக்கெல்லாம்? இல்லைங்க, நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யாம இருந்துட்டு நீ வந்து அவரால் தோத்ததுன்னு சொன்ன, நீங்க அவர் பொதுச் செயலாளர் ஆனதுக்கு பிறகு ஏதாவது தோல்வி ஏற்பட்டால் அதுக்கு அவர் பொறுப்பு தான், அவர் தான் பொறுப்பு, அதெல்லாம் வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் யார் பொறுப்பு? ரெட்டையில் யார் சிம்பிள் கையெழுத்து போட்டீங்க? 2 பேரும் தானே போட்டீங்க. அப்போ அந்த ரெட்டையில் தோத்தது உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அதனால அந்த பொறுப்பு. ரெண்டாவது, இந்த 10 தோல்வி 11 தோல்வி 20 தோல்வின்னா இந்த அரபைக்காட்டு அரசியல்வாதிகள், இந்த ஜால்ராக்கள் கூட்டம், திமுகவுக்கு கைக்கூலிகளாக மாறினவங்க செய்கிற கோஷம். 2021 எடப்பாடியார் தேர்தலில் போட்டிட்டு 75 இடங்கள் கூட்டணி 66 இடத்துல வெற்றி வாய்ப்பு இழந்தோம், திமுக ஆட்சிக்கு வந்தது. அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கு அடுத்த தேர்தல் இந்த தேர்தல் தான். எடப்பாடி பழனிசாமிக்கான தேர்தல் இந்த தேர்தல் 26 தேர்தல். இடையில வந்து உள்ளாட்சி தேர்தல் இல்ல இடைத்தேர்தல், இதெல்லாம் வந்து எப்படி வந்து அவருடைய தோல்வி ஆகும்? அவர் அன்னைக்கு வந்து நீங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு அவர் தலைமையில் தேர்தல் சந்திச்சோம். அதுக்கு பிறகு இந்த தேர்தலில் தான் அவர் தலைமையில் தேர்தல் சந்திக்கிறோம். இதுக்கு எப்படி 10 தேர்தல் 15 தேர்தல் வரும்? ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தானே தேர்தல், எப்படி 10 தேர்தல்? திட்டமிட்டே வந்து அவரை வந்து இது வந்து ஊடகங்களை கையகப்படுத்தி கொண்டு உளவுத்துறையை கையில வச்சுட்டு ஆளுங்கட்சி செய்யற சதி. அந்த சதிக்கு இந்த கங்காணியும் துணை போறாங்கன்றதான்
அது அவங்க சொன்னா எடுபடாதுன்னு இவங்களை வச்சு சொல்றாங்க. அப்போ 2011 2021 வரைக்கும் திமுக 10 வருஷத்துல எத்தனை தேர்தல் செஞ்சு 100 தோல்வி சந்திச்சுன்னு சொல்லலாமா? அதனால இது அரசியல் ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத இது போல பேசிட்டு இருக்காங்க. அதை ஊடகவியலாளர்களும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அதனால இது எல்லாம் அதிமுக எழுச்சியை தடுப்பதற்காக, அதிமுக தொண்டர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு திமுக செய்கின்ற சதி. அந்த சதிக்கு இந்த கைகூலிகள் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை ஓட்டு பெறுகின்ற போது எதிர்த்து ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம் கிட்ட இருந்து இதை விட ஒரு நல்ல முடிவை எதிர்பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணம் குறித்தான் நம்ம பேச தொடங்கணும். வெளிப்படையா கேட்கிறேன், அவரு இப்போ சொல்றப்ப எடப்பாடி பழனிசாமி கிராமப்புறங்கள்ல அவருடைய பெயர்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. நிறைய திட்டங்கள், விவசாய திட்டங்கள் சொல்றாங்க, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல இருந்து பல விஷயங்கள் சொல்றாங்க. எதன் முகமாக என்ன சாதித்து காட்டியிருக்கிறார் கடந்த முறை முதல்வராக இருந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? அதாவது அவர் முதல்வராக இருந்ததே சாதனை. நான் நிறைய சொல்லுவேன், நீங்க நேரத்தின் அறிவுகிறது முதல்வராக இருந்ததே சாதனை. ஏன்னா 1900 புரட்சி தலைவி அம்மா இறந்ததுக்கு பிறகு அவர் எந்த சூழலில் முதலமைச்சர் ஆனார்? கூவத்தூர்ல அவர் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் தான் மற்றவங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருந்தது. இவர் முதலமைச்சர் ஆன உடனே எல்லாம் கையை தூக்கிட்டு நெஞ்சில குத்துறது, முதுகுல குத்துறது, இடுப்புல குத்துறது வேலையில தான் இறங்கினாங்க. எனக்கு பதவி வேணும், எனக்கு பங்கு வேணும், எந்தெந்த வகைகளெல்லாம் அவரை மிரட்டி படிய வைக்க முடியுமோ அந்த எல்லா முயற்சியும் செஞ்சாங்கல்ல. ஓகே, யாருமே அவருக்கு இணக்கமாக இருந்தவங்களை விட அவர் இந்த நேரத்தை பயன்படுத்தி தனக்கு தேவையானதை வாங்கிடணுன்ற முடிவில் எல்லாம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த 5 ஆண்டுகளின் ஒரு நிமிடம் கூட வீணாக்காமல் இல்லாத வகையில் ஆட்சி நடத்தினார்ல. அதை விட என்ன சாதனை வேணும்? 2வது, அன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு வருகின்ற போது ஸ்டாலின் என்ன சொன்னார்? அன்னைக்கு கருணாநிதி உயிரோடு இருந்தார். அப்போது ஸ்டாலின் என்ன சொன்னார்? நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்தால் நாங்கள் யாருன்னு காட்டுறோம். எடப்பாடி பழனிசாமி கூவத்தூரில் முதலமைச்சர் ஆயிடலாம், ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் 1 மாதத்தில் ஆட்சிக்கு வரும், 2 மாதம் ஒரு நாளைக்கு சொன்னாங்க. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முடியட்டும், அவருடைய முதலமைச்சரான்னு தெரியும்னு சொன்னாங்க. அதுக்கு பன்னீர்செல்வம் சப்போர்ட்டாகவும் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு அதிமுக அமைச்சரவையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வாக்களித்தாங்க 11 பேர். இவங்க சவால் விட்டாங்க. எல்லாருமே சொன்னாங்க நிச்சயமாக ஆட்சி கவிழ்ந்துருன்ட்டு. ஊடகங்களில் பத்திரிகைகள்லாம் கூட விமர்சனங்கள் எழுதப்பட்டன. ஆனால் என்ன நடந்தது? நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வெளியே வந்தார். ஸ்டாலின் சொக்கா கிழிச்சிட்டு கவர்னர்கிட்ட போய் ஐயோ என்ன அடிச்சிட்டாங்கன்னு நின்னார். அதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய சாதனை. அதுக்கு பிறகு தினகரன் மிரட்டினார், என்னை சேர்த்துக்கிறேன்னா நான் இது பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்க சொல்ல நான் என்ன இந்த கட்சியில் என் கூட இருக்கவங்களுக்கு அதில் ஒரு சிலர் மந்திரி பதவி ஆசைப்பட்டு செந்தில் பாலாஜிலேருந்து எல்லாமே பிரச்சனை பண்ணாங்க. 18 பேர் கவர்னர்கிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? அந்த 18 பேர் இன்னைக்கு நடுத்தருள் நிற்கிறாங்க. ஒரு சிலர் திமுகவில் போய் காப்பாற்றிக்கிட்டாங்க. மற்ற 18 பேரில் அட்ரஸாவது இருக்கா ஒரு சிலருக்கு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்குல்ல. அப்போ யார் அது சாதனை இல்லையா? எல்லா வகையிலையும் நீங்கள் அம்மா கேவலமாக பேசி அவங்க ஒரு குற்றவாளி, அவங்க உயிரோடு இருந்தால் சிறைக்கு போயிருப்பாங்க, அதனால் அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய உருவப்படத்தை வைக்கக்கூடாது, சிலையை வைக்கக்கூடாது, அவங்களுக்கு அரசு மரியாதை தரக்கூடாதுன்னெலாம் எவ்வளோ எல்லா கட்சியும் பேச ஆரம்பித்தாங்க. அது ஒரு பெரிய விமர்சனமும் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் அம்மா நினைவிட அங்கே வச்சது தப்புன்னு வழக்கு போட்டாங்க. ஓகே, ஏறத்தாழ ஒரு 5 வழக்குன்னு நினைக்கிறேன். வழக்கு போட்டு இது சட்டத்துக்கு புறம்பானது, அதை அகற்றணும், அதை எடுக்கணும்னாங்க. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருந்தது. இந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததுனால இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி இருந்த வரைக்கும் அந்த வழக்கை இழுத்துட்டாங்கன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் கருணாநிதி மரணம் ஆன உடனே கருணாநிதிக்கு ஒரு அரசு இடம் கேட்குறாங்க. அப்போ என்ன சொன்னார்? கருணாநிதிக்கு
அது கூட ஸ்டாலின் அவர் குடும்பத்தோட எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் ஓகே அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இது கை இல்லை காலு, நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு மெரினா பீச்சில் இடம் கொடுங்கன்னு கேட்குறாரு. கேட்டவுடனே அவர் என்ன சொன்னார், எடப்பாடி உங்களுக்கு பழைய நினைவுகள் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன சொன்னார், நான் இடம் தர்றதுல எனக்கு எந்த தடையும் இல்லை, நீங்கள் வந்து அரசு மரியாதை தரோம், என்னென்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதெல்லாம் தரோம், நீங்கள் வந்து 2 ஏக்கரில் அதுக்கு கூடுதலாக கூட கிண்டியில் இடம் எடுத்துக்கோங்க, ஆனால் இந்த இடத்துல நான் தர முடியாது, ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அந்த வழக்குகள் இருக்க சொல்ல நீதிமன்றத்தை நான் மீறி எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டு அதிலிருந்து விலக்கு பெற்று வந்தீங்கன்னா நான் தரேன்னு சொல்லு. அதுதான் அவர் சொன்னார். சொல்லிட்டு எல்லா அரசு மரியாதையிலிருந்து எல்லாத்தையும் தந்தார். அதுக்கு பிறகு உடனே வந்து அன்னைக்கு ராத்திரியே போய் நீதிமன்றத்தில் போய் வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு அடுத்த நாள் வந்தாங்க. எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இடத்த கொடுத்தோம். ஓகே. அப்போது இது வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்க நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டான்றாங்க. இவர் நினைச்சிருந்தாருன்னா அதை அப்பீல் பண்ணியிருக்கலாம், இல்லை அதை வந்து அது வேற, அது கூட ஒரு பக்கம். ஆனால் இதிலிருந்து இது வந்து ஒரு பொதுவான பார்வையாக மற்றவங்க பார்ப்பாங்க. நான் பார்க்கறது என்னன்னா, அதனுடைய விளைவு அந்த 5 வழக்குகள் திரும்ப பெற்றதுனால புரட்சி தலைவி அம்மா அவனுடைய மணிமண்டபம் எனக்கு நினைவாக கம்பீரமாக நிற்குது. ஓகே. அன்னைக்கு அந்த வழக்கு வாபஸ் பட்ட உடனே அந்த வேகமாக கட்டி அதை வந்து உடனடியாக திறந்து அதை வந்து ஒரு நிலைப்படுத்தினார். அந்த சூழ்நிலையும் அதிமுகவுக்கு சாதகமா எப்படி பண்ணிக்கலாம்னு சாதுரியமா செயல்பட்டாருன்னு சொல்ல இல்ல. அவருடைய நோக்கம் அம்மாவினுடைய நினைவு மண்டபத்தை கட்டணும். அவருக்கு கருணாநிதிக்கு இடம் கொடுக்கணுமா வேண்டாமான்றது இல்லை. அவருக்கு வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சருக்குரிய மரியாதை தரதுல ஒரு எந்த தடையும் சொல்லலை. ஆனால் அதை வச்சுக்கிட்டு இவர் அம்மாவினுடைய நினைவு மண்டபத்தை கட்டினார் இல்லை. ஓகே. இதை விட என்ன திறமை வேணும்? அதனால இப்போதைக்கு எடப்பாடியார் செய்த சாதனைகள்ல எந்த விதத்திலையும் திமுக ஆட்சி அதை பின்பற்றி இருந்தாவே இவங்க மேலே இந்த எதிர்ப்பு இருந்திருக்காது. ஆனால் எல்லாத்தையும் வந்து சீரழித்து வெறும் ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு ஒவ்வொன்றையும் அதை சீரடித்து அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தையே புனிதத்தையே கெடுத்து இன்னைக்கு மக்களை துன்புறுத்துவது மட்டும் இவங்களுடைய ஆட்சியின் சாதனையாக வச்சுக்கிட்டு இவங்க என்னவோ பெரிய ஜனநாயகவாதிகள் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மையில் இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் பின்னோக்கி போகுதுன்னா அது கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினுடைய இந்த ஆட்சியில் வந்து திமுக தான். என்ன காரணம்னா, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. எந்த ஜனநாயக அமைப்புலையும் தாத்தா முதலமைச்சர், பையன் முதலமைச்சர், பேரன் துணை முதலமைச்சர், அடுத்து என்பதி ரெடி ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீட் பிரச்சனையில் அவங்க என்ன அனிதாவினுடைய மரணத்தை கொச்சப்படுத்துறது எவ்வளோ தூரம் அதை பயன்படுத்தி இவங்க கோஷம் போட்டாங்க. நாங்கள் வந்த உடனே முதல் கையெடுத்து பேனா பார் இதோ ரகசியம் தெரியும், ரகசியம் தெரியும், இப்படியெல்லாம் சொல்லி அங்கங்கே சொன்னீங்க. இன்னைக்கு 5 வருஷம் ஏன் செய்யலைன்னா கவர்னர் செய்யலை, நரேந்திர மோடி ஏற்றுக்கலன்னா, நரேந்திர மோடி நாங்கள் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்க சொல்லி 2 முறை தீர்மானம் போட்டு தான் அனுப்பணும். அது ஜனாதிபதி கிட்ட போய் அவங்க வந்து இது சட்டத்தில் இடம் இல்லை, இது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால தானே அது முடியாதுன்னு சொன்னோம். அதோட கவனம் இருந்தார். கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5 இடஒதுக்கீட்டுக்கு ஆணை பிறப்பித்து அதை நடைமுறை கொண்டு வந்தார்ல, அதுவும் சாதாரணமாக கொண்டு வந்தாரா? அந்த ஆணை போட சொல்லி யாராவது கேள்வி கேட்டாங்களா? யாராவது கோரிக்கை வச்சாங்களா? சட்டசபையோ இல்லை இது ஒன்று யாருமே அவருடைய சொந்தமாக அவருடைய சிந்தனையில் உதித்த திட்டம் 7.5 என்பது யார் எந்த அரசியல் கட்சியும் நினைச்சு கூட பார்த்தது. இன்னைக்கு பல மருத்துவர்கள் அந்த 7.5% ஆண்டுக்கு ஒரு 600-700 மருத்துவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதை கூட செயல்படுத்த சொல்ல அப்போ வந்து கவர்னர் கையெழுத்து போட்டாரா? கவர்னர் ஏற்றுக்கிட்டாரா? அவர் வந்து மத்திய அரசுக்கு எதிராக இவங்க செய்கிறாங்க, அதனால நான் போட மாட்டேன் அது வந்துட்டு வச்சிட்டு இருந்தார். பல முறை போய் கேட்டாங்க, எதுவுமே செய்யலை. அவர் காலம் தாழ்த்த என்ன ஆகுன்னா, அந்த ஆண்டு நீட் தேர்வு அறிவிப்பு வந்துடுச்சுன்னா என்ன சட்டம் போட்டாலும் அதை நடைமுறைக்கு வராது. அந்த ஆண்டு அதுக்கான காலகட்டம் வந்துடுச்சு. இவர் தேர்தல் வேற அந்த ஆண்டு விட்டாச்சுன்னா அடுத்த ஆண்டுக்கு தேர்தல் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் முடிவுகள் எப்படி வரும்ன்றதுக்காக ஒரு தேக்கம். அப்போது ஒரே வழி அதை சட்டமாக்கணும். அதுக்கு கவர்னர் கையெழுத்து போடல. ஆனால் அரசாணை வெளியிடுகின்ற தைரியம் அவருக்கு இருந்தது இல்லை.
ஓகே. கவர்னர் கையெழுத்து இல்லாம 7.5 விழுக்காடு அரசாணையை வெளியிடுகின்ற தைரியம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததுனால தானே இன்னைக்கு அந்த பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏறத்தாழ இந்த 5 வருஷத்துல ஒரு 5,000 டாக்டர்ஸ் இன்னைக்கு உருவாயிருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லை, அவனைக்கு போட்டுட்டு அவங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு முடியாதுன்னு சொல்ல ஒரு சாதாரண குப்பனம் சுப்பனம் ஒரு ஏழை கூலி தொழிலாளியுடைய பொண்ணை வந்து டாக்டருக்கு பையனை வந்து டாக்டருக்கு படிச்சுட்டுன்னா அந்த பணத்தை அரசுடைய கட்டணத்துக்கு கூட கட்ட முடியாத நிலையில் இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு பைசா செலவு இல்லாமல் எல்லாத்தையும் அரசாங்கம் கட்டும், நீங்கள் வந்து படித்தா போதும்னு கொண்டு வந்தார்ல. இதை விட என்ன சாதனை வேணும்? இன்னைக்கு நீட்டை வச்சுக்கிட்டு அவங்க இறந்தவங்க பணத்தை வச்சுக்கிட்டு அரசியல் நடத்துகிற திமுகவுக்கும் அந்த நீட்டை மத்திய அரசு உச்சநீதிமன்றம் இது எல்லாம் நமக்கு வந்து வழிகாட்டாது, நாம நம்ம மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி முடிவெடுத்து 7.5 விழுக்காடு கொடுத்த எடப்பாடி பழனிசாமியும் தெய்வமா இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாகி 5 வருஷம் 4.5 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் மருத்துவ மாணவர்கள் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்கல்ல. அப்போ அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுனாலதான், அந்த உணர்ந்ததுனாலதான், இவருடைய செயல்னாலதான். அதனால இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்ல அந்த எடப்பாடியாருக்கு இருக்கிற தெளிவு, ஆளுமை திறன், அவருடைய துணிச்சல், அவருடைய வேகம், அவருடைய விவேகம் வேற எந்த தலைவருக்கும் இல்லை. நீங்க 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது, எந்த சக்தியும் தடுக்க முடியாது. மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார். பல விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த மக்கள் சுற்றுப்பயணம் குறித்தும் அதிமுக எப்படியெல்லாம் செயல்பட்டது, திமுக ஆளுகிற கட்சி இப்போ எந்த மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சிருக்குன்னு சுட்டிக்காட்டி நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். மிக்க மகிழ்ச்சி.